பிரியாணின்னு சொன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அந்த பிரியாணி எங்கிருந்து, எப்படி வந்துச்சு? யார் ஆரம்பிச்சு வச்சாங்கன்னு தெரியுமா? அத நான் சொல்றேன். 16ஆம் நூற்றாண்டுல ஈரான்ல பயங்கரமான போர் நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்க ஆட்சி செஞ்சது பாபர் அவர்கள் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு இந்தியாவுல வந்து தனக்குன்னு ஒரு இடத்த புடிக்கணும்னு சொல்லி டெல்லிங்கிற ஒரு இடத்த புடிக்கிறாங்க. அப்போ தான் இந்த முகலாயர்கள் செயல்முறை, அதாவது அரண்மனையில எப்படி சமைப்பாங்களோ, அந்த செயல்முறைய வந்து இந்தியாவுக்கு பழக்கப்படுத்துறாங்க. அப்போ டெல்லியில சுல்தான் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த போர்லயும் பாபர் ஜெயிச்சு டெல்லிய தான் பக்கமா இழுத்துக்கிட்டு தன்னுடைய முகலாய பேரரசான பெர்சியன் மக்களுடைய கல்ச்சர், லாங்குவேஜ், இந்த சமைக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. டெல்லியில பாபூர் ஆட்சி நடந்துட்டு இருந்தப்போ பிரியாணியை எப்படி கொண்டு வராங்க தெரியுமா? வெறும் ரைஸ், அதுல மீட், சில பட்ட வகைகள் அப்படியே தம் போட்டு மூடி எடுத்துருவாங்க. அதுதான் காலப்போக்குல ஹைதராபாத்ல கச்சி பிரியாணினும், லக்னோவுல அவாத்தி பிரியாணினும், திண்டுக்கல்ல சீரக சம்பா பிரியாணினும் ஆரம்பமாயிருக்கு. இன்னைக்கு பிரியாணினா நிறைய மசாலா போடுறாங்க. அது ஒரு ஸ்டைல்ல பண்றாங்க. பட் அன்னைக்கு பாபூர் ஆட்சியில இருந்தப்போ பிரியாணி இப்படிதான் இருந்திருக்கு. எந்த ஒரு மசாலாவும் கிடையாது. சிம்பிளா ரைஸ் அப்புறம் மீட் இதை வச்சு தம் போட்டு மூடி எடுத்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டைல். அங்கிருந்து பரவனது தான் பிரியாணி ஃபேமஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.